வணக்கம். இந்த வீடியோ என்ன அப்படின்னாக்கா, நேற்று வாட்ச் அலாங் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ வாட்ச் அலாங் என்னால் போட முடியல. நான் லிவர்பூல் வர்சஸ் ஆர்சனல் போட்டேன். லூசாயா நீ அத்லட்டிகோ வர்சஸ் ரியல் மேட்ரிட் மேட்ச் 12:30 அதை விட்டுட்டு நீ 1:30 போடுவியான்னு கேட்டாங்க. சொன்ன ஸ்பீடுக்கு நான் அத்லட்டிகோ ரியல் மேட்ரிட் மேட்ச்சுக்கு ரெடி ஆகிட்டேன். என்ன இஷ்யூனா கரண்ட்டு போயிடுச்சு, அதனால் வாட்ச் அலாங் வர முடியல. நான் அத்லட்டிகோ வர்சஸ் ரியல் மேட்ரிட் மேட்ச் சூப்பர் கோப்பா செமிஃபைனல் ஜெடாவில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது அப்துல்லா ஸ்போர்ட்ஸ் டீ அலீனா பேங்க் ஸ்டேடியமில் நடந்திருக்கு. அந்த மேட்சை நான் பார்த்தேன். ஸோ ரியல் மேட்ரிட் பி மாதிரி விளாண்டாங்க, ஃபுல் ஸ்டாப், அவ்வளோதான். மேட்ச்சு பார்த்த எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு. பி மாதிரி விளாண்டாங்க. ஃபஸ்ட்டு நிமிஷம் அந்த ஜூட் பெல்லிங்ஹாம் வந்து ஒரு ஃபவுலை வாங்கலை அப்படின்னாக்கா, அந்த ஃப்ரீ கிக் வந்து வேல்வர்டி வந்து யாரை அடிப்பான்னு, ஆப்ளாக் கூட அடிப்பான்னு வந்து அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டான். அந்த மாதிரி அடி, உங்கள் வீட்டடி எங்கள் வீட்டடி இல்லை தம்பி, அந்த மாதிரி அடி. அப்படியே எப்படி சொல்கிறது, ஓப்ளாக் கையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகிற மாதிரியான பவர். கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடித்தா எப்படி இருக்கும், அதை விட 20 மடங்கு பவர் அதிகமாக அடித்தா மாதிரி இருந்தது. அவன் அங்கே அடித்த சத்தம் எனக்கு இங்கே வீட்டில் கிடைச்சி டும்முன்னு, அந்த மாதிரி அடி இடி. அந்த ஃப்ரீ கிக்கு எப்படி போகுது, அந்த காலத்தில் ரொபோட்டோ காரில் திருப்பாரில் பந்த அந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. நெட்டுக்கிட்டலாம் கிழிச்சிக்கிட்டு பந்து வெளியே போய் டமால்னு வெடிக்குங்கிற மாதிரி தான் அடித்தான் அவன். அப்படியே எவனுக்கோ எடிட் பண்ணி போடுறான், வால்வெடிக்கு நீங்கள் எடிட் பண்ணி போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் அது. அப்படியே போஸ்ட் கிஸ்ட்லாம் தூக்குற மாதிரியான அடி அது. அவன் ஒருத்தன் தான் நெத்திக்கு ஒரே ஆள், கார்வஹாலாகவும் டோனி குரூஸாகவும் லூகா மாட்ரிச்சாகவும் கெசமீரோவாகவும் ஆடி இருக்கான். 4 பொசிஷனில் ஒரே ஆள் வால்வெடி. ரைட் பேக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணுறான், ஃபுல் பேக்காக எல்லா இடத்துலையும் ஆடுறான். ராட்ரிகோ பிரின்னு பிரித்தான் நேற்றுக்கு. அவனும் வால்வெடி மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க மேட்ரிட்டில், வேறு யாரும் தெரியல. ரூடிகர் பாவம் செத்து சுண்ணாம்பாயிட்டான். 22 ஷாட் அடித்தாங்க அத்லட்டிகோ மேட்ரு, பாதி ஷாட்டு பாடியில் வாங்கியிருப்பான். எப்படியாவது இதுதான் என்னோட கடைசி கேம்ங்கிற மாதிரி ரூடிகர் ஆடி இருப்பான். அவன் சென்டர் பேக் அசென்சியோ இருக்கான் ரியல் மேட்ரிட்டில். அவன் வந்து எங்கள் டீம் லிச்சா மார்டினஸ் மாதிரி. அவனுக்கு பயங்கரமான ஸ்கோப் இருக்குது. ஆனால் அந்த வார்லாத்தா சார்லாத்தா, அவன் பேர் சார்லாத்து, அத்லட்டிகோ மேட்ரிட். அவனோட கம்மமாக இருக்கான், கரண்ட்டு கம்மமாக இருக்கான். அவன் பாவம் அசென்சியோ அப்படி ஹேலாண்டு போன வட்டியே தூக்கி போட்டான்ல, அந்த மாதிரி தூக்கி போட்டுருவான் போல், அந்த மாதிரி இருக்கான். ஒரு கோல் அவனும் போட்டுருவான், சூப்பரான கோல், சார்லாத் போட்ட கோல். சரி, ஏன்னு ரியல் மேட்ரிட் ஒன் த மேட்ச், அத்லட்டிகோ மேட்ரிட் ஒன் அவர் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய மீமில் இது வந்து பின்னாடி நான் 10 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன். அத்லட்டிகோ மேட்ரிட் லோ பிளாக்கு ஹராம் பால் விளாடுவாங்கன்னு பார்த்தோம். கடைசியாக பார்த்தாக்க 55% பொசிஷன் அவனுங்க தான் அத்லட்டிகோ மேட்ரிட். அவ்வளவு சூப்பராக விளாண்டுருக்காங்க. 5 மேட்ச்சு, கடைசி 5 மேட்ச் அவனுக்கு தோக்கலை அத்லட்டிகோ. அதனால் கண்டிப்பாக அடிச்சுடுவானுங்கன்ற பயத்திலே தான் நான் பார்த்தேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் 22 சான்ஸு அத்லட்டிகோ, ஒரு ஷாட் 2 ஷாட்டில் 22 ஷாட் அடிச்சிருக்கானுங்க தம்பிகளா. இந்த ராட்ரிகோ மட்டும் இண்டிவிஜுவல் பில்லியன்ஸ் காட்டில் அவன் போட்டான் பார்த்தியா வால்வெடியில். ராட்ரிகோ ஒரு பாஸு, அதுதான் டோனி குரூஸ் பாஸு. இந்த சைடு போனான் சினிமா நடுவில் த்ரெட் பண்ணுவான். அவன் அடித்த டாப் நாச் கோல். ரொனால்டோ சாப் போட்டு ஒரு கோல் மிஸ் பண்ணுவான். சரி, ரியல் மேட்ரிட் கதையை விடுவான். ஆஸ் யூஷுவல் நான் ரியல் மேட்ரிட் சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அத்லட்டிகோ மேட்ரிட் எத்தனை மார்க்கோஸ் லொரண்டே, கொக்கே, கேலேகரு, இவன் ஜூலியன் ஆல்வரஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்ளாக்கு, அது இல்லாமல் சப்ஸ்டியூட்டில் வந்து இவன் வரான், யார் நம்மளுக்கு கிரீஸ்மேன் வரான். அதில் 10ஆம் நம்பர் அத்லட்டிகோ ஒருத்தன் ஆனாயா, அலெக்ஸ் பேனியா, செம்மையாக விளாண்டான். சான்ஸே இல்லை. விட்டு கோட்டுவாவை டெஸ்ட் பண்ணிட்டான், தனியாக எடுத்துகிட்டு போகிறான் பந்து. அவன் மார்க்கஸ் லொரண்டே செகண்ட் ஹாஃப்லாம் என்ன மாதிரி விளாண்டான். குயிக்காக வந்து 1-2 பாஸ் போட்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி செத்தானுங்கன்னு நினச்சேன். ரியல் மேட்ரிட் மேட்ச் ஃபுல்லாக அத்லட்டிகோ தான் ஒரு மாதிரி ஹை நர்வில் வச்சுருந்தாங்க. நம்ம வினிசியஸ் ஜூனியர் வந்து வாயை பொத்திக்கிட்டு விளாடணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு நல்ல டேலண்ட்டு, வாழ்க்கையான வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறான். சிமியோன் வந்து என் தலைவன் ரொனால்டோவே டென்ஷன் எத்தனை ஆள், 5 UCL இருக்கு, நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி டென்ஷன் எத்தனை ஆள். அவன் எல்லாத்தையும் போட்டு பார்க்குற ஆள். சிமியோன் யாருன்னு தெரியாமல் இவன் விளாட்றான்னு தெரியல டியாகோ சிமியோனுக்கு. ஸோ அந்த அளவுக்கு டென்ஷனை கொடுத்துட்றான். இவன் வந்து டென்ஷன் ஆகிட்டு வெளியே போயிட்டு கார்டு வாங்கிட்டு போகிறான். எனக்கு ஒன்றும் புரியலை. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது அந்த ஆட்ரிக் ஹீரோ போன வாட்டி கொன்சாலோ அவன் ரியல் மேட்ரிட் கிடச்சான். நீங்கள் கிலியன் எம்பாப்பே இன்ஜூர்டு, அதனால் அவன் வந்து அவன் ஆட்ரிக் வர போட்டான். ஜாபி லான்சோக்கு இப்போ ஒரு தலைவலி. இந்த மேட்ச்சுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டாக, ரொம்பலாம் சொல்ல மாட்டான், ரொம்ப டீசெண்டாக விளையாண்டான். அவன் கொன்சாலோ கார்சியா அவன் பேர், அதான்டா கண்ணுங்களா அவன் பேர், அவன் கொன்சாலோ கார்சியா. இந்த மேட்ச் வந்து பெருசாக அவன் விளையாடல. போன மேட்ச் நல்லா விளையாண்டான் அவன். பட் ஓகேன்னு தான் சொல்லலாம். இந்த செமிஃபைனல்ஸ் வந்து என்னை பொறுத்தவரை வந்து அத்லட்டிகோவுக்கு வந்து வெல் டிசர்வ், தே டிசர்வ் டு வின் தி செமிஃபைனல்.
பட் மேட்ரிட் அப்படி இப்படின்னு முக்கிய அடிச்சிட்டாங்க டியூ டு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ்னு தான் சொல்லுவேன். ஸோ திணறாங்க. எனக்கு தெரிஞ்சு சாபி அலோன்சோக்கு இன்னும் நெருக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. எப்போ போய் என்ன ஆகி என்ன முடிய போகுதுன்னு எனக்கு தெரியலை. பார்சிலோனாவை திரும்ப மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 11th ஜனவரி எப்போ வந்து மீட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார வந்து என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் தேதி வந்து நம்ம வாட்சலாங் போடுவோம். ஃபைனல்ஸு பார்சிலோனா வர்சஸ் ரியல் மேட்ரிடு. அவங்க ஜெயிப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. லாலிகா டேபிளில் ஃபஸ்ட்டில் பார்சிலோனா இருக்காங்க 49 பாயிண்ட்டு, செகண்டில் மேட்ரிட் இருக்காங்க, நெருக்கி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கடைசி 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. முக்கியமான மேட்ரு என்ன அப்படின்னாக்கா ஆன்சி ஃப்ளிக்கோட டீம் 5 கோலாக அடித்து போட்டு கோல் மிஷினை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கான். அதனால் வந்து சூப்பர் கோப்பாவுக்கு ப்ரிடிக்ஷன் இப்போயே கேட்டிங்க அப்படின்னாக்கா மேட்ரிடுக்கு கொஞ்சம் பதம் பார்த்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்சிலோனா வலுவாக விளையாடுறாங்க. ஸோ பார்ப்போம், என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்து சொல்லுங்கள், நேற்றுக்கு ரியல் மேட்ரிட் ஜெயிச்சது டிசர்விங்கா இல்லை அத்லட்டிகோ மேட்ரிட் பாவையா எப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆஸ் அ ஜென்ரல் ஃபுட்பால் ஃபேனை பார்க்கும்போது அத்லட்டிகோ பாவம் தான் எனக்கு தோணுச்சு. பட் ஓகே, இட் வாஸ் a வெரி குட் ஃபுட்பால் மேட்ச். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.